இலங்கை சிறையில் இருந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேர் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். மகேஸ்வரன் வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் நிகிதா. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மீன்பிடிக்க சென்று நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட 30 மீனவர்களின் வழக்கு இன்று மன்னார் நீதிமன்ற நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி ரபிக் 26 மீனவர்கள், குறிப்பாக இந்த 30 ராமேஸ்வரம் மீனவர்கள் 26 பேர் முதல் முறையாக கடலுக்கு சென்று இலங்கை கடற்படையால் எல்லை தாண்டி வந்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் என்பதால் அவர்களுக்கு தலா 2.50 லட்சம் இலங்கை அரசின் மதிப்பு பணம், இந்திய ரூபாயின் மதிப்பானது 73,000 ஆகும். மேலும் மீதமுள்ள 4 மீனவர்கள் ஏற்கனவே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டு தற்போது 2வது முறையாக கைது செய்யப்பட்டவர்கள் என்பதால் அந்த மீனவருக்கு 2.75 லட்சம் ரூபாய் இலங்கை அரசின் பணமும் இந்திய ரூபாயின் மதிப்பு 80,000 ரூபாய் ஆகும். அவர்களுக்கு இந்த தொகையினை அபராதமாக விதித்து உத்தரவிட்டார். மேலும் இந்த அபராத தொகையை கட்ட தவறினால் அந்த மீனவருக்கு 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தற்போது நீதிபதி ரவி உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து மீனவர்கள் 30 பேரும் தற்போது வெளிக்கடை சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள். ஏற்கனவே பல்வேறு வாழ்வாதார பிரச்சனைகளில் உள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக கைது செய்து அவர்களுடைய படகுகளை அரசுடைமையாக்குவதோடு இது போன்ற அபராத தொகையை விதிப்பதால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாது தற்போது இந்த அபராத தொகையை அரசே செலுத்தி அவர்களை மீட்டு வந்தாலும் மீண்டும் அவர்கள் கடலுக்கு சென்று இலங்கை கடற்படையால் கைது செய்யும் போது அவர்களுக்கான சிறை தண்டனையும் அபராத தொகையும் இதைவிட கூடுதலாக இருக்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ள மீனவர்களை அரசு உடனடியாக மீட்டு வருவதோடு இனிமேல் கைது செய்யாமல் இருக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.